ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்திக் தீபாவோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தோன்னா நம்ம ஐஸ்வர்யா என்ன திட்டம் போடுறாங்கன்னா, எப்படியோ ரம்யா வந்து சேர்ந்துருவா, அதனால் ரம்யாவை வரவிடாமல் பண்ணோன்னா வேலை ஈஸியாக முடிச்சு அப்படின்னுட்டு நிரா ரம்யா வீட்டு செக்யூரிட்டிகிட்ட காசை கொடுத்து ரம்யா காரை வந்து பெச்சு போக வைக்கிறாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டியும் பண்ணிடுறாங்க. இடையில வரும்போதே நம்ம ரம்யா கார் வந்து ரிப்பேர் ஆயிடுது. ஸோ இதனால ரம்யாவுக்கு என்ன பண்ணுறன்னு தெரியல, டைம் வர ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நாச்சியார் வந்து சரிம்மா எல்லாருமே வந்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு இனி கேக் கட் பண்ண வேண்டியதா. ஃபர்ஸ்ட் கார்த்தி, நீ தீபாவுக்கு என்னப்பா கிஃப்ட் வாங்கி வச்சிருக்க அப்படின்னு கேட்டதும் நம்ம கார்த்தி வந்து கேக் கட் பண்ணும் போதே நான் கொடுக்குறமா அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம அபிராமியும் தீபா நீயும் என்னம்மா, ஆமாத்த நானும் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. இங்க பார்த்தோம்னா நேரா நம்ம ரம்யாவை தான் காமிக்கிறாங்க. ரம்யா பாக்குறாங்க, இவ்வளவு நேரம் ஆச்சு, இனி டைம் ஆனா தீபா வந்து கோபிச்சுப்பா, நம்ம பேசாம ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு ரம்யா என்ன பண்றாங்கன்னா ஆட்டோவிலே கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா செக்யூரிட்டி வந்து ஐஸ்வர்யா கிட்டே, மேடம் நாங்கள் ரம்யா மேடம் போக மாட்டாங்கன்னு நினைச்சோம், ஆனால் கடைசி அவங்க ஆட்டோ பிடிச்சி போயிட்டாங்க அப்படிங்கிறதும் ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகிறாங்க. இவன் தீபாவுக்காக என்ன வேணும்னாலும் சேஃபாக போல இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது, சரி ரியாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு. இங்கே பாரு, ரம்யா அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் ரம்யாவை தடுத்து நிறுத்துறதுக்கு, ஆனால் என்னால் எதுவுமே முடியல. நீ என்ன பண்ணு எது பண்ணியே தெரியா, ரம்யா வாரத்துக்குள்ளே ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கணும், முடியுதோ இல்லையோ, ஆனா காத்து வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னதும் ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஒரு திட்டம் போடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம அபிராமி சரிமா தீபா நீ கார்த்திக்காக வச்சிருக்கிற கிஃப்ட கொடுமா அப்படின்னு சொன்னதும் உடனே ரெண்டு பேர் பெருசா ஒண்ணு தூக்கிட்டு வராங்க. இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னமா இது, ஆமா என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தீபா வந்து இது ஒரு ஃப்ரேம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேமை வந்து ஓபன் பண்றாங்க. பார்த்தா அதுல நம்ம கார்த்தி நம்ம அபிராமி ரெண்டு பேர்ல போட்டோவும் இருக்கு. இது பார்த்தா அபிராமியும் கார்த்திக்கும் வந்து அந்த இடத்துல எமோஷனல் ஆயிடுறாங்க. தீபா என்னமா இது, உன்னோட கல்யாண நாளுக்கு கார்த்திக் நீ ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற போட்டோன்னா ஓகே இதை நடுக்கோல்ல வந்து நம்ம மாட்டிருக்கலாம், இது என்னன்னா சம்மந்தம் இல்லாம என்னையே கொடுத்துருக்கேன், இங்க பாருங்க இன்னைக்கு எனக்கு கார்த்திக் சார் கிடைச்சிருக்காருன்னு சொன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீங்க தான். கார்த்திக் சார் கிஃப்டா கொடுத்த உங்களுக்கு நான் எந்த கிஃப்டும் பண்ண இல்லையே, அதனாலதான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நான் இப்படி ஒரு ஃப்ரேம் போட்டேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டதும் உடனே அபிராமி தீபாவை ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே இப்படி செஞ்சதில்லை, என் புள்ள கூட எனக்கு பண்ணலமா, நீ என் மனசை குளிர வச்சுட்டு தீபா, இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்குமா, இங்க பாருங்க கார்த்திக் சார் உங்களுக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு தீபா கேட்டதும் இங்க பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னது. சரிப்பா உங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான், இங்க பாருங்க இப்போ இங்கேயே நம்ம புது வீட்டுல அதுவும் நடுக்கோல்ல எல்லாரும் பாக்குற மாதிரி இந்த ஃப்ரேமை மாட்டணும் அப்படின்னு சொன்னதும் சரிமா தீபா உன் ஆசைப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் கொள்ளைய வந்து நம்ம அபிராமி கார்த்தி ரெண்டு பேரும் இருக்கிற அந்த போட்டோ வந்து மாட்டி விடுறாங்க. சோ இதை பார்த்தா அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தீங்களாங்க இப்படி மனசு யாருக்குங்க வரும், இப்படிப்பட்ட ஒரு மருமகளை தான் நான் இவ்வளவு நாளா தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கு. நீ இங்க பாருமா அபிராமி, நீ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தீபாவை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற, இன்னும் போக போக பாரு அவளோட மனசு சுத்த தங்கங்கிற மாதிரி அருணாச்சலம் அபிராமி கிட்ட விட்டு கொடுக்காம பேசிட்டு இருப்பாங்க. இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு.